அடுத்தது பேபி அணையை ஸ்திரப்படுத்துங்க. பேபி அணையை ஸ்திரப்படுத்திட்டு நீங்கள் 152 அடியாக உயர்த்திக்கலாம்னு சொன்ன பிறகு 2021 நம்ம திமுக ஆட்சிக்கு வந்த புதுசில் செப்டம்பரில் வந்து அங்கே இருக்கிற வனத்துறையும் பொதுப்பணித்துறையும் சேர்ந்து அந்த என்ஜினியர்கள் வந்து அனுமதி கொடுத்தாங்க அந்த 9 மரங்களை வெட்டுறதுக்கு பேபி அணை முன்னாடி. அந்த அனுமதி அவங்க கொடுத்தாச்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு. கொடுத்த பிறகு நம்ம அரசாங்கம் என்ன செஞ்சோம், அப்போ வந்து நம்ம பத்திரிகையில் ஊடகங்கள்லாம் இது வெளியே வந்துச்சு. எப்படின்னா நம்ம அரசாங்கத்துக்கு வெற்றி, கேரளா பணிந்தது அப்படியெல்லாம் வந்த உடனே அங்கே பிரபலமாகி எதிர்ப்பு வந்தோடனே பினராயி விஜயன் என்ன செய்தார், அதை ரத்து பண்ணி அதை யார் அனுமதி கொடுத்தாங்களோ அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அந்த அதிகாரிகள். அப்போ இன்றைக்கு வரைக்கும் வந்து அது அங்கே சிக்கலாக தான் இருக்குது. அப்போ நம்ம கம்யூனிஸ்ட்டுக்கிட்ட இப்போ தோழமையாக இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட்டுக்கிட்ட வந்து அந்த பேபி அணையை ஸ்திரப்படுத்துறதுக்கு நீங்கள் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் போடலாம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாருமே கேட்டுடலாம். குறைந்தபட்ச செயல் திட்டத்தை இதை போடுங்க அதை போடுங்க எல்லாருமே கேட்டுடலாம். இது எப்படின்னா நம்ம கேட்குறது கிடையாது, போராடி பெறக்கூடியது தான் இந்த விஷயங்கள்லாம். அப்படி தான் இப்போ நம்ம அது யார் நீட் ஏற்றுன்னு வந்தால் எப்போ ஏற்றுன்னு வந்தால் இதெல்லாம் நம்ம பேச விரும்பலை. ஏன்னா இப்போ என்னென்னா ஒரு கூட்டணி உருவாகும் போது கொள்கை கூட்டணியான கொள்கை கூட்டணி கிடையாது. கொள்கை கூட்டணி எந்த நேரத்துலையும் எங்கேயுமே உருவாகாது அப்படின்றது தான். தேர்தல் நேரத்தில் தேர்தல் வியூகம் தான் கூட்டணி. அந்த கூட்டணி உருவாகிருக்குதான்னா இப்போ வந்து ஒரு காலத்தின் தேவை. இப்போ திமுக கூட்டணி அப்படியே இன்டாக்டாக இருக்குது. இப்போ திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டுமென்றால் இல்லைன்னா கடுமையான போட்டியை கொடுக்க வேண்டுமென்றால் எதிராக ஒரு ஸ்திரமான கூட்டணி வேண்டும் அப்படின்றது நிலைப்பாடு எல்லா இடத்துலையும் தெரியும். அந்த நிலைப்பாடு இருக்கும்போது இது சட்டமன்ற தேர்தல் அப்படின்றதால நம்ம பிஜேபியை கூட்டணிக்குள்ளே போகிறதுல தவறு கிடையாது அப்படின்ற எண்ணத்தில் அவங்க எல்லா தலைவர்களும் வந்திருப்பாங்க. அதற்குள்ளே வந்து மறைமுக பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம். எப்படி இணக்கமாக இருக்க முடியுமா, கீழ்மட்டம் வரைக்கும் இணக்கமாக இருக்க முடியுமா, சில பிரச்சனைகள் இருக்கலாம், அதெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம். எந்த நிபந்தனையும் ரெண்டுமே விதிக்க முடியாது. இந்த கஷ்டங்கள்லாம் உங்ககிட்ட இருக்குது அதை பார்த்துக்கோங்க, இந்த கஷ்டங்கள்லாம் எங்ககிட்ட இருக்குது இதை பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வந்து தீர்வு இருந்ததில் நம்ம கூட்டணி வச்சா நல்லதுன்னு நினைக்கலாம். அந்த தீர்வுகள் வந்து ஓரளவு கெட்டக்கூடிய வழியில் வரும்போது அந்த கூட்டணி உருவாகுது. இன்னும் கூட்டணிக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. நிறைய வந்து இப்போ குறைந்தபட்ச செயல் திட்டம் அடிப்படையில் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்குன்றீங்க. ஆமாம், சரி, ஓகே.